மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு என்ன பண்றார்? ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. என்ன பண்ணாருங்க மோசே? அல்லேலூயா. இங்கே என்ன ஆச்சு? போனாங்க, தண்ணி என்ன பண்ணுச்சா? கசப்பா இருந்தது, அது குடிக்க முடியாதா இருந்தது, அதை யூஸ் பண்ண முடியாத இருந்தது. ஆனால் இருந்துச்சு, ஆனால் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு காரியம் பண்ணினார். என்ன பண்ணார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோடனே அவர் என்ன பண்ணார்? ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு மரத்தை காண்பித்து என்ன சொல்கிறாரு? தண்ணீரில் போட சொல்கிறார். எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொன்னார்? கடினமான ஒரு காரியத்தை சொன்னாரா, இல்லது ஈஸியான ஒரு காரியத்தை சொன்னாரா? ஈஸியான. அந்த கசப்பை மதுரமாக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா? இப்போ அப்பெல்லாம் என்ன பண்ணுறா, நெல்லிக்காய் மரத்தை கட் பண்ணி போடுவாங்க, தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அந்த காலத்துலேயே பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஒரு மரத்தை கட் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஈஸியான காரியத்தை ஆண்டவர் நமக்கு. ஆனால் கடினமான அந்த இடம், அந்த கசப்பான காரியம், அந்த கசப்பை இனிப்பாக மதுரமாய் மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கடினப்படுகிறோம், ரொம்ப கஷ்டப்படுகிறோம், பாடுபடுகிறோம். இது நிச்சயமாய் நடக்குமா, நடக்காதா, இப்படியே தான் இருக்குமா, காலம் எனக்கு பதில் சொல்லுமா, நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாயிடும்னா, எப்படி படுகிறோம்? கடினப்பட்டு போகிறோம். ஆனால் தேவனிடத்த சமூகத்தில் நம்ம நோக்கி கூப்பிடும்போது அது ஈஸியாக இருந்து நமக்கு தெரியறதில்லை. இன்றைக்கு ஈஸியான காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இதனால் பயன் என்ன, இதனால பலன் இல்லை, இதனால் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி நான் நடத்த போகிறேன், என்னுடைய குடும்பத்தை எப்படி செழிப்புண்டாக போகுது, என்னுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நிறைவேற போகிறது என்று நாம் கடினப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஈஸியான காரியம்தான், ஆனால் நமக்கு இன்னும் அது மறைமுகமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் பார்க்குத்திங்கன்னா, குடும்பத்தில் ஒரு வேலை செய்கிறோம், பெண்களாக இருக்குது நான் சொல்கிறேன், ஒரு வேலை செய்யறதுப்பா இன்றைக்கி இவ்வளோ வேலை இருக்குது, இதை ஈஸியாக முடிக்குதா, நம்ம என்ன பண்ணுறோம்? யோசிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதை செய்தால் இது இப்படி ஆகிடும், சீக்கிரமாக முடிக்கணும், ஈஸியாக முடிக்கணும். அப்போ பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இந்த வேலையை முதல்ல செஞ்சால் சீக்கிரம் முடியணும், 1/2 hour 1 hour வேலை, 1/2 hour கடன்னு இதை போட்டு அப்படி பண்ணிட்டு, நாங்கள் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வேலை பண்ணோம். அல்லேலூயா. அப்படியாக இதை போட்டு அதை போட்டு இதை ஆஃப் பண்ணி இதை நிறுத்தி, அல்லேலூயா. அப்படியாக ஈஸியான ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிக்கணும். பிடிச்சி என்ன பண்ணுறோம்? கஷ்டமான காரியத்தை லகுவாய் நம்மளால் மாற்ற முடியும். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஈஸியாக கர்த்தர் முடிக்க போகிறார். அது கசப்பு தான், அது வெறுப்பு தான், துன்பம் தான், பாரம் தான், கண்ணீர் தான். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஈஸியாக செய்ய போகிறார். அல்லேலூயா. இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்க, பாரத்தை தூக்கி தலை மேலே வச்சுருந்தீங்க, கர்த்தர் ஈஸியாக இன்னைக்கு இறக்க போகிறார் உங்கள் தலை மேல் உள்ள பாரத்தை. அல்லேலூயா. இனிமேல் ஈஸியாக கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும், பாடுபட்டது போதும், வேதனைப்பட்டது போதும், நொந்தது போதும். இந்த நாட்களில் என்ன பண்ண போகிறோம்? ஈஸியாக பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அதான் மோசே பார்த்தார், ஏன் நம்ம கஷ்டப்படணும், ஏன் நம்ம பாடுபோம், நேராக தேவனிடத்தில் போராடுவோம், தேவனிடத்தில் போய் சொல்லுவோம். முதலாவது அவர்கிட்ட சொல்லும்போது உடனே ஈஸியாக ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்ன பண்ணாராம், ஒரு மரத்தை காமிச்சு என்ன பண்ணார்? தண்ணீரில் போட சொன்னார். வேற ஏதாவது கஷ்டப்பட தண்ணீரை இறக்க சொன்னாரா? ஆளுக்கு போட்டு என்ன பண்ணிருக்கு? அந்த கஷ்டப்பட தண்ணீர் அவ்வளோ தூரம் மொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் ஈஸியாக இந்த நாளிலே மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கடினப்பட்ட வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த வருஷம் உங்களுக்கு ஈஸியாக முடிய போகிறார். அல்லேலூயா. இது நடக்கவே நடக்காது, இவ்வளோ போராடிட்டேன், இவ்வளோ துன்பப்பட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஈஸியாக லகுவாய் இந்த வருஷம் முடிய போகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிக்கலாமா? இந்த நாளில் கர்த்தர் ஈஸியாக. அடுத்ததாக இன்னொரு காரியத்தில் பார்க்கலாம். அதே யாத்திராகமும் 15ஆம் அதிகாரத்திலேயே 19ஆம் வசனத்தை படிச்சிடலாம். அதுலேயே பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும்
குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். எப்படி போனார்கள்? சிவந்த சமுத்திரத்தில் வெட்டாந்தரையாய். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் மழை வந்தால் அந்த ரோட்டில் போக முடியாது, சேரும் சகதியமாயிடும். ஆனால் அந்த தண்ணிலேயே ஊறி இருந்த அந்த கடல் எப்படிப்பட்டதாய் மாறிடுச்சாம்? வெட்டாந்தரையாய். நம்ம லகுவாய் ஈஸியாக கடந்து போக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆனால் அவங்க எப்படி பாடுபட்டார்கள் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதனுடைய முன் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பாடுபட்டார்கள்? சரீரத்திலே, மனதிலே, எல்லாவற்றிலும் அவர்கள் கடினப்பட்டு அந்த எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நாட்கள் நாம் அப்படிதான் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணால் அடுத்தது நாள் ஒரு பிரச்சனை வந்துடும். ஒன்று கணவனால் வந்துடும், இல்லையாட்டி பிள்ளைகளால் வந்துடும், இல்லாட்டி மனைவியால் வந்துடும், இல்லாட்டி பக்கத்தில் வந்துடும், இல்லாட்டி சொந்தக்காரால் வந்துடும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு கொண்டே கடினமாய் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் இதை ஈஸியாக மாற்றக்கூடியவ வல்ல தேவன் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். இந்த எகிப்திலே அடிமையாய் விற்கப்பட்டார்கள். நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஆனால் 24 மணி நேரம் அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும், கடின உழைப்பு. கொஞ்ச நேரம் கூட அந்த சரீரத்துக்கு ரெஸ்ட் இல்லை. அப்படியாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு வேதனையோடு இருந்த அந்த மக்களுக்கு அதிலிருந்து மீட்டு வருவதற்கு ஒரு கடல் என்ன பண்ணிடுச்சு? அந்த சமுத்திரம் என்ன ஆயிடுச்சு? பெரிய தடங்களாயிடுச்சு. அப்போ இதை எப்படியாக இவ்வளோ பாடுபட்டு வந்தாச்சு, இனியும் ஒரு பாடா? இப்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஒன்றை கரை சேர்ந்து வந்து அடுத்தது வந்தது. எப்போ தான் இது சரியாகும்? எப்படி தான் இதை கடலை தாண்டுவோம்? அல்லேலூயா. இன்னைக்கு தாண்ட போகிறோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உங்களை தாண்ட செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்படி தாண்டினார்கள்? வெட்டாந்தரையாய். கடலை வெட்டாந்தரையாய் கால்நடையாய் போக முடியுமா? ஷிப்பில் தான் போகணும், போட்டில் தான் போகணும். ஆனால் எப்படி போனார்கள்? வெட்டாந்தரையாய், கால்நடையாய் ஆடி பாடி கொண்டு போனார்கள். ஈஸியாக போனார்கள். இவ்வளோ நாளாக கடினப்பட்ட வாழ்க்கை இனி உங்களுக்கு லகுவாய் மாறப்போகிறது, ஈஸியாய் மாறப்போகிறது. பக்கத்தில் இருக்கிறப்பா சொல்கிறோம், என்னங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, நான் பார்த்துருந்தேன், என்னங்க ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. எங்கெங்கேயோ போனங்க, எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், இல்லை, இந்த வருஷம் ஈஸியாக செய்ய போகிறார். அல்லேலூயா. ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக நான் இங்கே போய் அங்கே போய் பார்க்குறேன், இங்கே போய் பார்க்குறேன், எனக்கு நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் ஈஸியாக நடக்க போகிறது. உங்களை தேடி வரப்போகிறாங்க. அல்லேலூயா. உங்களோட குடும்பத்தில் கர்த்தர் அப்படியாக ஈஸியான வாழ்க்கை ஏற்படுத்த போகிறார். கடைசியில் அந்த சமுத்திரம் அவங்களுக்கு ஈஸியாய் வழி திறந்தது. பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த எகிப்தில். எப்படியாவது அதில் மீட்க ஆண்டவர் ஒரு ஈஸியான காரியத்தை செய்தார். அப்படி தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டீங்களா? இனி உங்களுக்கு ஈஸியா. அல்லேலூயா. ஈஸினா எப்படி? கஷ்டமே இல்லாத லகுவாய் இந்த வருஷம் மாற்ற போறார். அல்லேலூயா. கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கடைசியாக ஒன்றே ஒன்று பார்த்து முடிச்சிடலாம். மத்தேயு 14:19 மத்தேயு. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்ன பண்ணாராம்? அங்கே சாப்பாட்டு பிரச்சனை எளிதாய் முடித்தார். இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த சாப்பாடு பிரச்சனை தான் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தினமும் கஷ்டப்படுகிறது பெண்கள் இந்த சாப்பாட்டுக்கு தான். என்ன குழம்பு வைக்கிறது? ஈஸியாக சாதம் வடிச்சிருவோங்க, அது தெரிஞ்ச மாதிரி. ஆனால் என்ன குழம்பு வைக்கிறது, என்ன தொட்டுக்க செய்யறது, இதுதான் இல்லையா? காலையில் எழுந்தால் பெண்களுக்கு பிரச்சனை என்ன? என்ன பண்ணுறது, இதை வச்சு என்ன பண்ணுறது,
அப்போ தான் மறந்துடுவோம். என்ன பண்ணுவோம், நாளைக்கு சமைக்கிறதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணிவிடுவோம், வாங்கி வைக்கிறதுக்கு மறந்துட்டோம். வாங்கி வச்சுட்டா பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம். எதையாவது ஒன்று எதுவும் இல்லைண்ணா காலையில் கடைக்கு அமிச்சா ஆரம்பிக்கும் சண்டை. கண்டிப்பாக அதை தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். கடைக்கு அனுப்பவே பயமாக இருக்கும். அல்லேலூயா. போவாங்களா, வாங்கி கொடுப்பாங்க, சீக்கிரம் சமைக்கணுமே, 8 மணிக்கு வேலைக்கு போகணுமே. அல்லேலூயா. எல்லாருக்கும் அது கஷ்டம். அல்லேலூயா. வேலைக்கு போகணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், அவங்கள எழுப்பி கழட்டி கூட்டிகிட்டு போகிறதே பெரிய மிக கடினம். ஆனால் இந்த நாளிலே லகுவாய் எளிதாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே எப்படி பாருங்க, கடினமான காரியம் 5 அப்பம் 2 மீன் தாங்க. அல்லேலூயா. பரிமாறுறவங்களுக்கு இது பெரிய கஷ்டம். திடீர்னு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா என்ன பண்ணுறது, எங்கள் பரிமாறி அவங்க சாப்பிட்டு மீந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனால் பத்தலைண்ணா அப்பா. இப்போ சமீபமாக ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மூத்த மகக்கிட்ட தான் அதை கொடுத்துருந்தாங்க கேட்ரிங் ஆர்டரு. பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கல்யாண மண்டபம் தான் பெரிய பிரமாண்டமான மண்டபத்தில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸு, ஃபேக்ட்ரியில் 10,000 பேர் ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ எப்படினாலும் அவர் ரொம்ப வருஷமாக அதில் வேலைத்துறையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கப்போ ஜனங்கள் வருவாங்க, குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் வருவார்கள். அது நாங்கள் அனுபவப்படுத்தினால எங்களுக்கு தெரியும். அதனால் மக பயந்துட்டம்மா நல்லா செபிங்க, ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எப்படி 2,000 பேர் வருவாங்க. அல்லேலூயா. 2,000 பேருக்கும் போஷித்து நடத்தணும், கர்த்தர் திருப்தியாக நடத்தணும், ஒரு குறை கண்டுபிடிக்க கூடாது, அதுக்கு செபிங்கன்னு. அல்லேலூயா. அப்போ நம்ம அதை எளிதாய் மாற்றணும்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, செபிக்க தான் முடியும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே கண்டிப்பாக போக வேண்டிய, ஏன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ஐயா கூட ஃபேக்ட்ரியில் கூடவே இருந்த மனுஷன், ரொம்ப அருமையான தங்கமான மனிதர், கூடவே இருந்து ஐயா ரிட்டையர்மெண்ட்டுக்கு கூடயே இருந்தார் பாருங்க. ரிட்டையர்மெண்ட்டு வர்றப்போ கூடயே வந்தார் பாருங்க. அப்பேற்பட்ட மனுஷர். அவருடைய மகன் டாக்டரு, திருமணம், அதனால ரொம்ப கிராண்டாக நல்லா பண்ணார். போய் அங்கே பார்த்தோன்னே கூட்டத்தை பார்த்தோன்னே நல்ல சந்தோஷமாக போனேன். என் முகம் மாறிடுச்சு. இந்த கூட்டத்தை எங்கள் மருமப்பிள்ளை எப்படி ஒத்த ஆளாக சமாளிக்கணுமேன்னு கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தா கூட்டம் இல்லை, அங்கே டைனிங் ஹாலில் ஜே 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 ஜேன்னு கூட்டம் நிற்குது. 3 லைன்லாம் நிற்கிறாங்க. எப்படி ஆண்டவர் இதை நடத்த போகிறாரு, அவரை பார்க்குறேன், அவரை பார்க்கவே பயமாக இருக்கு. என் மகளை அதுக்காக என் மகன் அங்கேருந்து பெரம்பூரில் வந்தான், என்ன செய்வதுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் தைரியம் இருந்துச்சு, ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார், நாம் மனிதருக்கு பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படியாவது நேர்த்தியாக செய்வார். 7வது பாத்திரம் மேலே ஏறுது, அப்பா இன்னும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கிலோ நிறைவாய் கர்த்தர் போஷித்து அவரை தட்டி கொடுத்து ஒரே மனுஷனா நீ நின்று இதை ஜெயிச்சிட்டப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம்முடைய காரியங்களை எளிதாய் மாற்ற வல்லவர். அங்கே 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த தேவன் உங்களுக்கு தினமும் போஷிக்க, கர்த்தர் தேவைகளை சந்தித்து போஷிக்காத மனுஷனை வைத்து போஷிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முடியாததை முடியவே முடியாது, நான் பண்ணவே மாட்டேன்ற மனுஷன் கண்டிப்பாக செய்ய வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அப்பேற்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்கு எப்படியாக செய்ய போகிறார், ஈஸியாக. அங்கே பந்தியை உட்கார 50 பேரா, நீங்கள் மற்றதில் படிச்சிங்கன்னா நீங்கள் தெரியும், 50 பேரா பந்தியில் உட்கார வச்சாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, 5 அப்பம் 2 மீன் தாங்க இருந்துச்சு. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க சீஷர்களை. ஆண்டவர் சொல்லிட்டாரு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் எத்தனை கூடை எடுத்தார்கள், 12 கூடை மீதம் எடுத்தார்கள். அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை கொடுப்பார். குறைவான வாழ்க்கை அல்ல, நிறைவான வாழ்க்கையை நடத்தி உங்களை ஆசீர்வதித்து எல்லா விதத்திலும் பழுகி பெருகும்படியாய் நிறைவான சந்தோஷத்தை இந்த வருஷம் உங்களுக்கு கூட்டி தர போகிறார். இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிற இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாளிலே நம்ம வந்திருக்கிற புதிய மாதத்தை, அடுத்த பிப்ரவரி மாதத்தை சந்திக்க போகிறோம். புதிய ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே எப்படி பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஈஸியாக, லகுவாய் கர்த்தர் அப்படியாக செய்ய போகிறார். தேவன் தாமே உங்களை அப்படியாக இந்த வருஷத்திலே நேர்த்தியாய் செய்ய தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் முழங்கால் படிட்டு நாம் செபிப்போம். கர்த்தர் அப்படியாக உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். தொடர்ந்து செபிங்க. ஹல்லேலூயா.